புதுதில்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு அனைத்து துறை சார்ந்த புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. மத்திய அரசின் இந்த முன்னெடுப்பிற்கு அனைத்து தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறார் திருவள்ளுவர். எந்த ஒரு புதிய தொழில்நுட்பத்தை கற்பதிலும் கற்றுக்கொண்ட பின் அதனை வெகுஜன பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதிலும் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்னோடியாக இருக்கிறது. அந்த வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அனைத்து துறைகளிலும் வேகமாக வளர்ந்து வரும் நிலையில் உலக நாடுகளை ஒன்றிணைத்து இந்தியா நடத்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு அனைத்து தரப்பினர் மத்தியிலும் பெரிய அளவிலான வரவேற்பை பெற்றுள்ளது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்த போகும் மாற்றத்தை முன்கூட்டியே கணித்து அதற்கேற்ற வேலைவாய்ப்பு சந்தை வாய்ப்புகளை உருவாக்கிடும் வகையில் இந்தியா நடத்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு உலகளாவிய அளவில் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகிறார் இந்நிகழ்வில் பங்கேற்ற சேலத்தைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவன முதன்மை செயல் அலுவலர் சொக்கு வள்ளியப்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே இந்த மாதிரி ஏஐ சப்மிட் பண்ணி எல்லாரும் கொண்டு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா ஜெமினாய் அண்ட் சாட் ஜிபிடி இந்த மாதிரி ஒரே ஸ்டேஜில் அவ்வளோ பக்கத்தில் பார்க்க முடியாது. ரெண்டு பேரும் பிக் ரைவல்ஸ். அதை ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிலாம் நிறைய பேரெல்லாம் கொண்டு வந்து ஏஐ இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஏஐயோட இம்பார்ட்டன்ஸ் காட்டியிருக்காங்க ரெண்டு பேருக்கும். ஸோ இதனால் ஐ திங்க் இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் ஏஐ இஸ் கோயிங் ஃபார்வர்ட். ஹவு டு வி எம்ப்ரேஸ் ஏஐ, அதான் இந்த சமிட்டை பொறுத்து. ஸோ வந்து எக்கச்சக்கமான ஃபோக்கஸ் இந்தியா மேலே. ஸோ இதனால் நிறைய பேர் ஐ திங்க் வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் இந்தியா ஃபார் லாட் ஆஃப் ஏஐ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்க. கணினி அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரும் என்பது பற்றியும் புதிய வகை பாடத்திட்டங்கள் கற்றல் மற்றும் கற்பித்தலில் செயற்கை நுண்ணறிவு உருவாக்கப் போகும் மாற்றங்களை முழுமையாக அறிந்து கொள்ள முடிந்ததாக கூறுகிறார் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பங்கேற்ற சேலம் தனியார் கல்லூரி பேராசிரியர் சத்யபாமா. உலகத்திலேயே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்து கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச்சோ இல்லை இன்டர் டிசிப்ளினரி கொலாபரேஷன்ஸோ தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ஏஐ சம்மிட்டில் நடந்தக்கூடிய எம்ஓயு வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ நம்ம நாட்டோட நிலையை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி உலகத்தில் நம்ம நாடும் ஏஐயில் நிறைய ஒரு மைல்ஸ்டோன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எதிர்கால வேலை வாய்ப்புகளை தெரிந்து கொள்ளும் வகையில் மத்திய அரசு நடத்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு அமைந்திருந்ததாக இந்நிகழ்வை நேரலையில் பார்வையிட்ட மாணவ மாணவியர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஏஐல ரொம்ப டாப் லெவலில் இருக்காங்க. அவங்கள வச்சு எப்படி இதை மூவ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து அவங்க நல்லா அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அதனால் அப்கமிங் கம்பெனிஸ் அல்லது ஸ்டார்ட் அப் யாராவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தாலுமே ஏஐயில் ரொம்ப நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி சம்மிட்ஸ்லாம் வந்துட்டு நடத்துகிறனால எங்களுக்கு எங்களோட கரியருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்குது. உலகின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்களை ஒரே மேடையில் முன்னிறுத்திய இந்தியாவின் முயற்சி வியத்தகு மாற்றங்களை உருவாக்கும் என்பதே அனைத்து தரப்பினரின் நம்பிக்கையாக உள்ளது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.